ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான டேஸ்டியான மலாய் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பால் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிரும். மேலே படிகிற ஆடையிலெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் கொஞ்சம் வற்றி வந்துருச்சு. இன்னும் நல்லா வற்றி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் படிகிற ஆடையிலெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நான் வந்து 1.5 லிட்டர் பாலுக்கு வந்து 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் குறைவாக வேணும்னா 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்து நீங்கள் நட்ஸ் பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா மோல்டில் சேர்த்துக்கலாம். இப்போது பால் நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்போ மோல்டில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்ததுமே வந்து உடனே வந்து எடுத்துடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வெது வெதுப்பான தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.